வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் மேஷ ராசிக்கான கிரக நிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் வெளிப்படுத்தும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மேஷ ராசிக்குள் அஸ்வினி 4 பாதங்களும் பரணி 4 பாதங்களும் கிருத்திகை முதல் பாதமும் அடங்குகின்றன. இந்த 3 நட்சத்திரங்களும் இம்மாதத்தில் செயல், சிந்தனை, பொறுப்பு ஆகியவற்றை வெவ்வேறு முறையில் வெளிப்படுத்துகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை அமைதியாக தொடங்கும் எண்ணம் வலுப்படலாம். வேகமும் தெளிவும் இணைந்தால் முடிவுகள் நிதானமாக நிலைபெறும். பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள், மதிப்புகள் மற்றும் உறவுகள் குறித்து உள்ளார்ந்த சிந்தனை அதிகரிக்கலாம். பதில்களை உடனே தேடாமல் சூழலை மெதுவாக புரிந்து கொள்வது நல்ல சமநிலையை உருவாக்கும். கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லில் துல்லியமும் செயல்களில் தீவிரமும் வெளிப்படலாம். அதே சமயம் மென்மையான அணுகுமுறை உறவுகளையும் முயற்சிகளையும் சீராக வைத்திருக்க உதவும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் செயல்திறன், பேச்சுத் தெளிவு, முயற்சி மற்றும் வருமான நோக்கங்கள் முக்கியமாக அமைகின்றன. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் சுய வெளிப்பாடு, முடிவெடுப்பு மற்றும் திட்டமிடலில் தெளிவு உருவாகலாம். மே 16ஆம் தேதி தொடங்கி சூரிய பகவான் குடும்பம், சொல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த துறைகளை வலுப்படுத்துகிறார். புதன் பகவான் மாதத்தின் நடுப்பகுதியில் அதே திசையில் அமையும்போது பேச்சுவார்த்தை, கணக்கு மற்றும் நடைமுறை முடிவுகளில் கவனம் தேவைப்படலாம். சுக்கிர பகவான் முதலில் குடும்பம், சொல் மற்றும் மதிப்புகள் சார்ந்த துறைகளில் இனிமையை உருவாக்கி பின்னர் முயற்சி மற்றும் தொடர்பாடல் துறைகளில் ஒத்திசைவை வழங்குகிறார். குரு பகவான் முழு மாதமும் முயற்சி, கற்றல் மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் தெளிவையும் விரிவையும் உணர்த்துகிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் வருமான வாய்ப்புகள் மற்றும் சமூக வட்டங்களில் புதிய சாத்தியங்களை உணர்த்தலாம். எனினும் சனி பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் செலவுகள், பின்னணி வேலைகள் மற்றும் பொறுப்புகளில் கட்டுப்பாடு தேவைப்படும். இந்த மாதத்தில் உடல் ஆற்றலும் மன ஓட்டமும் வேறுபட்ட திசைகளில் இயங்கலாம். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் வெளிப்படையாக செயல்பட வேண்டும் என்ற உந்துதல் அதிகரிக்கலாம். புதன் பகவான் அதே ராசியில் அமர்வதால் சிந்தனை வேகமும் கவனமாக இருக்க வேண்டிய தேவையும் அதிகரிக்கலாம். அதே சமயம் மே 11ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஓய்வு, உறக்கம் மற்றும் உள்ளார்ந்த சமநிலைக்கு கவனம் தேவைப்படலாம். சனி பகவான் முழு மாதமும் 12ஆம் வீட்டில் அமர்ந்து ஒழுங்கான வாழ்க்கை முறையின் அவசியத்தை உணர்த்துகிறார். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் செயல் வேகமும் உடல் உற்சாகமும் உயரலாம். ஆனால் அந்த வேகம் அவசரமாக மாறாமல் இருக்க மூச்சு பயிற்சி, அமைதியான தினசரி ஒழுங்கு மற்றும் ஒழுங்கான ஓய்வு உதவியாக இருக்கும். கேது பகவான் வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் மன ஆழம் அதிகரிக்கலாம். சிந்தனையில் தெளிவு இருந்தாலும் உணர்ச்சிகளை சிறிது இடைவெளியுடன் அணுகுவது நலமாக அமையும். உறவுகளில் இந்த மாதம் பேச்சின் தன்மை மிகவும் முக்கியமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் தனிப்பட்ட நிலைப்பாடு வலுவாக வெளிப்படலாம். அதே சமயம் புதன் பகவான் அதே ராசியில் அமர்வதால் எண்ணங்களை தெளிவாக கூறும் திறனும் அதிகரிக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில்
சூரிய பகவானும் புதன் பகவானும் பேச்சு, குடும்பம் மற்றும் மதிப்புகள் சார்ந்த துறைகளை வலுப்படுத்தும் காலத்தில் வார்த்தைகளில் நிதானம் உறவுகளை இனிமையாக்கும். சுக்கிர பகவான் முதலில் குடும்ப தொடர்புகளில் மென்மையை உருவாக்கி பின்னர் சகோதரர்கள், நண்பர்கள் மற்றும் அன்றாட தொடர்புகளில் ஒத்திசைவை ஊக்குவிக்கிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் சமூக வட்டங்களை விரிவுபடுத்தும் சாத்தியத்தை உணர்த்தலாம். ஆனால் எல்லா தொடர்புகளும் ஒரே அளவு நிலைத்தன்மை தராது. தேர்ந்தெடுத்த தொடர்புகள், தெளிவான எல்லைகள் மற்றும் பரஸ்பர மரியாதை முக்கியமாகும். கேது பகவான் வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் குழந்தைகள், படைப்பாற்றல் மற்றும் மன உணர்வுகளில் சற்று உள்ளார்ந்த அணுகுமுறை உருவாகலாம். அன்பை அமைதியாக வெளிப்படுத்துவது உறவுகளில் சமநிலையை உருவாக்க உதவும். ஆன்மீக பார்வையில் இம்மாதம் வெளிப்படையான செயலையும் உள்ளார்ந்த அமைதியையும் சமநிலைப்படுத்தும் காலமாக அமையலாம். சனி பகவான் 12ஆம் வீட்டில் நிலை பெற்று தனிமையில் சிந்திக்கும் நேரம், ஒழுங்கான பக்தி மற்றும் அமைதியான மனப்பயிற்சியின் மதிப்பை உணர்த்துகிறார். மே 11ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உள்ளார்ந்த அலைச்சலை அமைதியாக மாற்றும் முயற்சி முக்கியமாகலாம். மே 12ஆம் தேதி தொடங்கி அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் போது ஆன்மீக எண்ணங்களும் செயல்முகமான ஒழுக்கமும் ஒன்றாக இணையும் வாய்ப்பு உருவாகலாம். கேது பகவான் வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் பக்தி, இறைநினைவு மற்றும் உள்ளுணர்வு சார்ந்த அனுபவங்களில் ஆழம் அதிகரிக்கலாம். இது வெளிப்படையான சடங்கு அல்லாமல் மனத்தின் அமைதியான ஏற்றுக்கொள்ளலாக அமையலாம். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் சமூக வட்டங்கள் வழியாக புதிய சிந்தனைகளை உணர்த்தலாம். ஆனால் ஆன்மீக வளர்ச்சிக்கு வெளிப்புற தாக்கங்களை விட உள்ளார்ந்த தெளிவு முக்கியம் என்பதை இந்த மாதம் நினைவூட்டுகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு மே 2026 மாதம் சுய வெளிப்பாடு, சொல் கட்டுப்பாடு, முயற்சி மற்றும் உள்ளார்ந்த ஒழுங்கு ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கும் காலமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் தனிப்பட்ட தெளிவு முன்னிலைக்கு வரும். மாதத்தின் 2ஆம் பாதியில் குடும்பம், பேச்சு, மதிப்புகள் மற்றும் தொடர்பாடல் துறைகள் அதிக கவனம் பெறும். செவ்வாய் பகவான் மே 12ஆம் தேதி தொடங்கி உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் செயல் ஆற்றல் வலுப்படலாம். அதே சமயம் சனி பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஓய்வு, கட்டுப்பாடு மற்றும் பின்னணி பொறுப்புகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். குரு பகவான் முயற்சிகளுக்கு அறிவையும் விரிவையும் சேர்க்கிறார். ராகு பகவான் வக்ர நிலையில் வருமானம் மற்றும் சமூக வட்டங்களில் புதிய சாத்தியங்களை உணர்த்தலாம். கேது பகவான் வக்ர நிலையில் மன ஆழத்தையும் படைப்புத் தெளிவையும் அமைதியாக வலுப்படுத்துகிறார். மொத்தத்தில் வேகம் இருக்கலாம், ஆனால் நிதானம் அவசியம். வாய்ப்புகள் தோன்றலாம், ஆனால் தேர்வில் தெளிவு தேவை. இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.